ஹாய் எல்லாருக்கும், நான் கனிமொழி ஜெயகாந்தன். கனிமா, நீ ஒரு மிட்வைஃபாக இருந்துட்டு ப்ரெக்னன்சி, டெலிவரி இல்லை சைல்டு பர்த் பற்றி பேசலைன்னா நாளைய வரலாறு நம்மளை தூற்றுறாதா? ஸோ பேசிடலாம். வரலாறை பார்த்தோம்னா, கர்ப்பிணியாக இருந்து பிரசவங்கிற அந்த நிகழ்வை அனுபவித்த ஒரு பெண் அதே நிகழ்வை எதிர்கொள்கிற இன்னொரு பெண்ணுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அனுபவத்தில் கிடைச்ச அறிவை தலைமுறையாக சொல்லிட்டும் வந்திருக்காங்க. நம்ம ஊர் மருத்துவச்சிகள் மாதிரி, நம்ம ஊரில் மாதிரியே தான் எகிப்து, கிரேக்கம், ரோம்னு எல்லா பக்கமும் இந்த அனுபவ அறிவை குறிப்புகள் எடுத்தும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க. கிமு 1550களில் இருந்தே அனுபவத்தால் மட்டும் இல்லாமல் அறிவியல், மருத்துவம் படித்த ஆண் மருத்துவர்களும் பிரசவம் பார்க்க வந்தாங்க 16, 17ஆம் நூற்றாண்டுகளில். சுகப்பிரசவம் போலவே சி செக்ஷன் மூலமாகவும் பிரசவம் நடக்குது இல்லையா? சி செக்ஷன் பற்றி ரொம்ப ஃபேமஸான ஒரு மித் இருக்குது. அதை இந்த வீடியோவோட கடைசியில் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஃபோர்செப்ஸ் டெலிவரி பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுல சிக்கல் இருக்குது, கூடுதலாக உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சப்போ ஆயுதம் போட்டு, அதாவது ஃபோர்செப்ஸ் மூலமாக பிரசவம் பார்க்க முடிஞ்சுது. 18, 19 நூற்றாண்டுகளில் பிரசவம் பார்க்குற ஆண் மருத்துவர்கள் அதிகமானாங்க. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலிருந்து பிரசவங்கிறது ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா வீடுகளில் பார்க்குற பிரசவமாகிறதுல இருக்க சிக்கல்கள், பிரசவத்திற்கு அப்புறம் அதிகமான இரத்தப்போக்கு, நோய் தொற்று, குழந்தைக்கு மூச்சு திணறல்னு முக்கியமான காரணங்களால் ஏற்படுற உயிரிழப்புகளை தவிர்க்கணும்னு தான். இதுக்காக அரசு, சுகாதாரத்துறை, அறிவியல், தொழில்நுட்பம்னு நிறைய நவீனத்துவம் அடைய ஆரம்பிச்சது. ஆனால் இதுக்கு இடையில எங்கேயோ ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த் எல்லாம் ஒரு நோய் மாதிரியான உணர்வும் உள்ளே புகுந்துடுச்சோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது, சத்து மாத்திரைகள் சாப்பிட்றது, பிளட் டெஸ்ட், ஸ்கேன் பார்க்குறது, அட்மிட் ஆகுறதுன்னு பெண்கள் தங்களை ஒரு நோயாளியாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சிச்சோ, அப்படிலாம் இல்லை. கருத்தரிச்சதுலேருந்து உங்கள் உடம்புல, மனசில் வர்ற மாற்றங்கள், ஒவ்வொரு மாதமும் கரு வளர வளர நீங்கள் செய்ய வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரசவத்துக்கு என்ன மாதிரிலாம் தயாராகலாம், எப்படி உங்களோட ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த் ஒரு பாசிட்டிவாக மகிழ்ச்சியான நிகழ்வாக அனுபவிக்கலாம்னு சொல்லித்தரதுக்காக மிட்வைஃப் கனிமொழி வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில், சொந்தத்தில், நட்பு வட்டாரத்தில் யாருக்காச்சும் இந்த ப்ரெக்னன்சி, பிரசவம் பற்றின தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோவோட கடைசியில் ஒரு மித்தை ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னென்னா, காலேஜ் படிக்கிறப்போ சொன்னானுங்க, ரோமன் ஜெனரல் ஜூலியஸ் சீசர் தான் முதல் சி செக்ஷனில் பிறந்த குழந்தை, அதனால தான் சீசர்னு அவருக்கு பேர். அட, லாஜிக்காக இருக்கேன்னு நான்லாம் நம்பிட்டேன். ஆனால் அது ஒரு மித். கிமு 1500களில் ரோமானியர்கள் சி செக்ஷன் யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா இறக்குற நிலைமையில் இருக்காங்க, அதிகமாக ரத்தப்போக்கு போயிட்டுருக்கு, இன்ஃபெக்ஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்கள காப்பாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் குழந்தையாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சி செக்ஷனே பண்ணாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு 1400 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தார் ஜூலியஸ் சீசர். அண்ட் அவன் ஜூலியஸ் சீசரோட அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரி பிரசவத்தப்போ இறந்தெல்லாம் போகலை, அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க. அதனால இது ஒரு மித். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நாம் நிறைய பேசலாம். தேங்க்யூ.